Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவெல்லாம் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேசிக் விஷயங்கள். இது தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளாக 20 நாளாக வந்து கேட்டிருக்காரு, சார் ஸ்கேல்பிங் பற்றி சொல்லுங்கள். ஸ்கேல்பிங் டைம் ஃப்ரேம் எந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், எந்த டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணலாம், இந்த ஸ்கேல்பிங்னா என்ன, ஸ்கேல்பிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க, சார் நம்ம சின்னதாக எனக்கு ப்ராஃபிட்டோ வரணும், ஆனால் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடாது சார், ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டெய்லி ஒரு ஆவரேஜாக அமௌண்ட் சம்பாதிக்கிற மாதிரி ஸ்கேல்பிங்கில் முடியுமா அப்படின்னு ஒரு நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அவ்வளோ பேர் கேட்ட கேள்வியில் இதில் எத்தனை ஆன்சர் கிடைக்குதோ அது உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல்பிங் அப்படின்னா என்ன? ஸ்கேல்பிங் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னா உள்ளே குதித்து வெளியே வந்துடுது. ஓகே, இது வந்து ஸ்கேல்பிங். ஓகே, இப்போ நீங்கள் சேல் பண்ணி பை பண்ணிங்க, சரி, பை பண்ணி உள்ளே போய்ட்டு வெளியே வந்துடுது, இது வந்து ஸ்கேல்பிங். ஓகேங்களா? அதாவது இமீடியட் உள்ளே போய்ட்டு வெளியே வந்துடணும், இல்லை வெளியே போய்ட்டு உள்ளே வந்துடணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ சீக்கிரமாக போய்ட்டு வந்து ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்கணுமோ அது வந்து ஸ்கேல்பிங், ரைட்? இப்போது இந்த ஸ்கேல்பிங்க்கு என்ன டைமில் நம்ம ட்ரேட் பண்ணலாம்? காத்தாலையா, இல்லை 11 மணிக்கா, 10 மணிக்கா, ஒரு 2 மணிக்கா, 3 மணி, அப்படி எந்த டைமில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த டைம் மூமெண்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். எந்த டைம் மூமெண்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். இப்போது மார்க்கெட் ஒரு நெகட்டிவாக ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுது, ஒரு நல்ல ஒரு வால்யூம், ஹை வால்யூமோட ஒரு 100 பாயிண்ட் மைனஸ் இல்லை ப்ளஸ் ரெண்டுத்தில் எந்தாச்சும் ஓப்பன் ஆகுது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட் ப்ளஸ் மைனஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைமில் ஸ்கேல்பிங் எடுத்தால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகேங்களா? அது கூட இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்போ மார்னிங் வந்து மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு சான்ஸ் இருக்கும். இது மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மார்னிங்கில் ஒரு ஹை வேல்யூமோட இது மாதிரி ஒரு சேலோ பை ஓப்பன் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹை. இது ப்ராஃபிட் அதாவது கிட்டத்தட்ட 99% ப்ராஃபிட், இது வந்து கிட்டத்தட்ட 85% ப்ராஃபிட் வரும். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது சைடு வேஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த டைமில் எப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நீங்கள் மார்னிங்கில் ப்ரீ ஓப்பன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 30, 40 அந்த பாயிண்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட்லி டைம் வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் ஓப்பன் ஆகும். மிச்ச டைமில் வந்து ஒரு டைரெக்ஷன் பிடிக்கும், ஸ்லோவாக 40, 50, 60 பாயிண்ட் அப்படி ஸ்லோவாக பண்ணும். ஒரு சில டைம் வந்து நல்ல கெயின் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் ஃப்ரேம் அப்படின்றது வந்து நம்ம 9, 15, 10 அது மாதிரிலாம் கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா எந்த பாயிண்ட்டு க்ளோஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் மார்னிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், 9:15க்குள்ளே 9:45 அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்கேல்பிங் முடிச்சிடலாம். நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் இல்லைங்களா ரெகுலராக, அதே மாதிரி தான். ஓகேங்க, பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஓகே, சரி. அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம், டைம் ஃப்ரேம் ரொம்ப கவனமாக. சார் எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேல்பிங்க்கு நான் சூஸ் பண்ணுறது பேங்க் நிஃப்டிலேருந்து 1 மினிட். ஏன் 1 மினிட் தான்? ஏன்னா அதுதான் எனக்கு ஸ்டாப் லாஸ் சூட்டபிள் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. 1 மினிட் ஏன் சூஸ் பண்ணுறேன்னா, அந்த 1 மினிட் தான் எனக்கு ஸ்டாப் லாஸ், என்னுடைய கேப்பபிலிட்டிக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து பை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பைக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு 1 மினிட்டில் சூட்டபிள் ஆகுது. ஒரு 80 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு சூட்டபிள் ஆகுது. அதே நீங்கள் 5 மினிட்ஸ்லையோ 10 மினிட்ஸ்லையோ நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருக்கும், டார்கெட்டும் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்கேல்பிங்கிறதுனால எனக்கு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் எனக்கு 1:1 ரேஷியோவில் 80 to 6, அதாவது மினிமம் 40 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஓகே, 40 to 80 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறதுனால 1 மினிட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, 1 மினிட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதுனால நம்ம கவனம் எல்லாம் 1 மினிட் மேலே செலுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணால் கூட நீங்கள் டே சார்ட்டை பார்த்து தான் ஆகணும், 1 ஹவர் சார்ட்டை பார்த்து தான் ஆகணும், 15 மினிட்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா மொத்தம் கூட்டி கழித்து ஆவரேஜாக எந்த பக்கம் ஸ்பீடு போகுதுன்னு பாருங்கள். பை சைடு போதா
இல்லை சேல் சைட் ஸ்பீடாக போதா எங்கே போகுதுன்னு பார்த்துறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து 1 மினிட்டுக்குள்ளே வரணுமே தவிர எடுத்த உடனே 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இந்த மாதம் ஜாயின் ஆகிறீங்களோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வெபினார் வீடியோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது எவ்ரி மந்த், இந்த மாதம் மட்டும் கிடையாது, எவ்ரி மந்த் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் ஏதாச்சும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட், அதாவது உங்களுடைய அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன், ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷனை எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா தெரியுங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஐடி நேம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் இதை அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் என்னுடைய பை சைடு வியூவாக இருக்கட்டும், சேல் சைடு வியூவாக இருக்கட்டும் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணிட்டுருப்பேன். அதை தயவுசெய்து டிப்ஸ், கால்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க, லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.